பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மயிலு லாக்கர்லேருந்து தன்னுடைய நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா தான் அவங்களுக்கு தெரியுது, நம்ம கவரிங் நகை நல்லா காட்டி கொடுத்துருச்சு, எல்லா நகையும் கருத்து போயிருக்கு. இந்த விஷயம் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சால் வசமாக மாட்டிப்போமே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க மயிலு. இங்கே மயிலு பேசாமல் அம்மாவை வர வச்சு இந்த நகை எல்லாத்தையுமே அவங்கக்கிட்டேயே கொடுத்து அனுப்பிடலாம், அதுதான் சரிப்பட்டு வரும். நம்மக்கிட்ட இந்த கவரிங் நகை இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம பயந்துக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு யோசனை பண்ண மயிலு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இங்க பாக்கியம் இந்த மயிலுக்கு வேற வேலையே இல்லை, எந்த நேரத்துல ஃபோன் பண்ணணும் எப்ப பேசணும்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டா போல. நல்லா தூக்கம் வர நேரத்துல தான் இவ ஃபோன் பண்ணுவா அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஏன் மயிலு என்னாச்சு திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க, இல்லைம்மா நீங்கள் சொன்ன மாதிரியே அங்கே லாக்கரில் இருக்க நகை எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டோம். ஆனால் ஒரு பெரிய பிரச்சனைம்மா, அந்த நகையெல்லாம் எடுத்து பார்த்ததுக்கப்புறமா தான் தெரிய வந்தது, நீ வாங்கி கொடுத்த எல்லா நகையும் கருத்து போச்சுமா. கவரிங் நகைன்றது நல்ல தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆசாசியாக எனக்குன்னு வாங்கி கொடுத்தியே காசி மாலை, அதை வேற எடுத்து கையில் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அரசி வந்து, அண்ணி இந்த நகை ரொம்ப அழகாக இருக்குது, நான் போட்டுக்கிறதுக்கு ஒரு முறை தரீங்களா, ஒரே ஒரு முறை போட்டு அழகு பார்த்துட்டு திருப்பி தந்துடுறேன்னு கேட்டா. அந்த நகை அம்புட்டும் கலர் மாறி போயிருந்தது, கருத்து போயிருந்தது. நான் எப்படிம்மா கொடுக்க முடியும், வசமாக மாட்டிப்பேன்னுட்டு ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டேன். ஆனால் திரும்பவும் என்னால் சமாளிக்க முடியாதுமா. ஏன்னா கோமதியத்தை அந்த நகையை இன்னைக்கு நீங்கள் வச்சுக்கோங்க, நாளைக்கு நான் எல்லாரோட நகையும் வாங்கி பீரோலையே வச்சிடறேன்னு சொல்லியிருக்காங்க. என்னோட கவரிங் நகை என்கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் நீ வந்து ஈஸியாக வாங்கிட்டு போக முடியும். இதே இந்த நகை எல்லாமே கோமதியத்துக்கிட்ட போயிடுச்சுன்னா திரும்பி வாங்கவே முடியாதுமா. அதனால சீக்கிரமாக வந்து நகையை வாங்குற வழியை பாரு, இல்லைன்னா நீயும் மாட்டிப்ப நானும் மாட்டிப்பேன். எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது, உனக்கும் எனக்கும் எந்த வித பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா வந்து இந்த கவரிங் நகையை நீயே வாங்கிட்டு போய் பத்திரமா வச்சுக்கோமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாக்கியம் வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்படியாவது வரேன், அந்த நகையை நானே வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறேன், அப்போ தான் உனக்கும் பிரச்சனை இருக்காது எனக்கும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மயில் எப்படியாவது அம்மா சீக்கிரம் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க மயிலுக்கு அப்போ தான் யோசனை வருது, ஏற்கனவே ராஜியோட நகையை அவங்க அம்மா கிட்ட கொடுக்கணும்னு கோமதியத்தை பேசிக்கிட்டாங்க, அந்த நகையை கொடுத்துருவாங்க. இப்போ மீனாவோட நகை, என்னோட நகை, கோமதியத்தையோட நகைன்னு மொத்தமும் அத்தைக்கிட்ட போயிடுச்சுன்னா அப்புறம் என்னோட நகை கவரிங்கிற விஷயம் இங்கே சீக்கிரமாகவே தெரிய வந்துடுமே. அதுலேயும் மாமா பார்த்தாங்கன்னா அப்படியே சொல்லிடுவாங்க, இது எல்லாமே கவரிங் தான், இதில் எதுவுமே தங்கம் இல்லைன்னுட்டு. என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க மயில். எப்படியாவது இந்த மீனாவோட நகை, ராஜியோட நகை, கோமதியத்தையோட நகைன்னு இதிலிருந்து கொஞ்சம் நகையை நம்ம எடுத்துட வேண்டியதான், வேறு வழியே இல்லை. ஏன்னா நம்மளது மொத்தமும் கவரிங்காக இருக்கும்போது கண்டிப்பாக மாமா பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படியாவது கோமதியத்தையோட அந்த கொத்து சாவியை எடுத்து பீரோவில் இருக்கிற மற்ற இந்த ராஜி நகை இல்லைனா மீனாவோட நகையை நம்ம எடுத்துடணும். நமக்குன்னு கொஞ்சம் தங்க நகை இருந்த மாதிரியும் ஆச்சு, கவரிங் நகையை அங்கே மாற்றி வச்ச மாதிரியும் ஆச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒருவேளை அம்மா வந்து பேசியும் இந்த நகையை தர முடியாது, நாங்களே பத்திரமா வச்சுக்கிறோம் அப்படின்னு கோமதியத்தை சொல்லிட்டாங்கன்னா வேற வழியே கிடையாது. நாம் இந்த ஒரு ஐடியாவை தான் செஞ்சாகணும், இல்லைனா நாம் வசமாக மாட்டிப்போம். ஏற்கனவே மாமா இம்புட்டு நகை வச்சுருக்கிறதுலாம் சரியில்லை, இதை ஏதாவது அடகு வச்சு இல்லை வித்தாவது ஒரு பெரிய இடத்த வாங்கணும், நமக்குன்னு ஒரு பெரிய வீடை கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம நகையெல்லாம் கொண்டு போய் அடகு வச்சா அவ்வளவுதான், வசமாக மாட்டிப்பேனே. அதுக்கு முன்னாடி ஏதாவது செஞ்சாகணும். என் நகையை எப்படியாவது ராஜியோட நகை கூட மாற்றி வச்சிட்டோம்னா ராஜியோட நகையை அவங்க அம்மா கிட்ட கொடுத்து அனுப்புவாங்க, அப்போ நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதனால ராஜி அம்மா கொடுத்த நகை தான் கவரிங்னு பேச்சை வேணால் மாற்றிடலாம், இதை பற்றி நம்மளுக்கு என்ன வந்தது, அதனால் ஏதாவது செஞ்சாகணும், வேறு வழி கிடையாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் பாக்கியம் எப்படியாவது இங்கே தங்கமயிலோட நகையை வாங்கிட்டு போயிடணும், அது அம்புட்டும் கவரிங்னு தெரிய வந்தால் நமக்கு பெரிய பிரச்சனையாயிரும்னு சொல்லிட்டு மயிலை பார்க்க வரவும் இங்கே உடனே பாண்டியன், வாங்க சம்மந்தி, ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து, என்ன விஷயம் இம்புட்டு தூரம் வந்திருக்கிறீங்களே அப்படின்னு கேட்க, இல்லை மயில் வெளியூர்லாம் போயிட்டு வந்திருக்கா, அதான் என் பொண்ணை ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன். 3-4 நாள் மயிலை பார்க்கலல்ல, மயில் கண்ணுக்குள்ளேயே இருந்தா, அதான் பார்த்துட்டு போகிறதுக்காக வந்த சம்மந்தி, நான் போய் மயிலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. அங்கே ரூமில் மயில், நம்ம அம்மா வந்துட்டாங்க, இந்த நகையெல்லாம் எடுத்து கொடுத்துடலாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வந்த பாக்கியம், ஏ மயில் உன் கவரிங் நகையெல்லாம் முதல்ல எடுத்து காமி, நீ நல்லா இருக்கல அப்படின்னு சொல்ல, நல்லாதாம்மா இருக்கேன், ஆனால் இந்த நகை வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது அங்கே மயில் லாக்கர்லேருந்து கொண்டு வந்த அந்த நகை எல்லாத்தையுமே எடுத்து பார்க்குறாங்க. அதில் இந்த காசி மாலையாக இருக்கட்டும் மற்ற எல்லா நகையுமே கருத்து போய் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க பாக்கியம். அப்புறம் பாக்கியம் மயிலுக்கிட்ட, என்னடி மயில் இப்படி எல்லா நகையும் கருத்து போயிருக்கு, உனக்காக ஆசாசியாக இந்த காசி மாலையை எனக்கு தங்கத்தில் வாங்கி கொடுக்க முடியலனாலும்
இங்கே கவரிங்லையாவது உனக்கு வாங்கி போட்டு அழகு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு பெரிய கடையில் எம்புட்டு பணம் கொடுத்து இது எல்லாத்தையும் வாங்கினேன். இதெல்லாம் கருத்தே போகாதுன்னு அந்த ஆள் சொன்ன பேச்சை நம்பியில் வாங்கிட்டு வந்தேன். இது 2-3 மாதத்துலேயே அதோட வேலையை காமிச்சிருச்சே. இப்படி கவரிங் நகை கருத்து போகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடி. நல்ல வேலை நீ கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இதெல்லாம் வீட்டில் உள்ளவங்க கிட்ட காமிக்காம ஒளிச்சு வச்சிருக்க. இல்லைன்னு வை, அவ்வளவுதான். இந்த கவரிங் நகை அம்பட்டையும் என்கிட்ட கொடுத்து வை. அதே கடையில் கொண்டு போய் கொடுத்து மறுபடியும் உனக்காக பளபளன்னு நல்ல கவரிங் நகையாக பார்த்து வைக்கிறேன். வீட்டுக்கு வரும்போது அப்பப்போ நீ போட்டுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு உடனே தங்கமயில், என்னம்மா நீ என்னதான் இருந்தாலும் எனக்குன்னு கொஞ்சமாவது தங்க நகையை சேர்த்து வச்சிருக்கலாம்ல. இப்போ பாரு அந்த மீனா ராஜின்னு அத்தைக்கு கூட எவ்வளவு தங்க நகை இருக்குது தெரியுமா? ஆனால் எனக்கு தாம்மா வெறும் இந்த ஒரு செயின் மட்டும்தான் இருக்குது. நீ எனக்காக தங்க நகையெல்லாம் வாங்கி தர மாட்டியாமா அப்படின்னு கேட்குறாங்க மயில். அதுக்கு உடனே பாக்கியம், நான் எதுக்குடி இனி உனக்கு வாங்கி தரணும்? உனக்கு வாங்கி தரதுக்கு தான் சரவணன் மாப்பிள்ள இருக்காருல்ல, உனக்கு வேணுன்றதை அவர்கிட்டயே கேட்டு வாங்கிக்கோயேன். இதில் நான் வேற உனக்கு நகையை வாங்கி போடணுமா? ஏற்கனவே உன் கல்யாணத்துக்காக நிறைய செலவு பண்ணிட்டேன். முடிஞ்ச அளவு அங்கே இங்கேன்னு கடனை வாங்கி வச்சு அந்த கடனையே கட்ட முடியாமல் வட்டி பணத்தை கொடுக்க முடியாமல் நானே இங்கே திருன்னு முழிச்சிட்டு நிற்கிறேன். இதில் உனக்கு நான் இனி தங்க நகை செஞ்சு போடணுமா? ஏன் உன் தங்கச்சியை கரை சேர்க்கணும், உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்கணும்னு இதை பற்றிலாம் நீயும் உங்கள் அப்பாவும் யோசிக்கவே மாட்டிங்களாடி அப்படின்னு சொல்ல, போதுமா போதும், எப்படியாவது இந்த நகையை நீ கொண்டுட்டு போயிரு, அதுவே எனக்கு போதும். வேற நீ எனக்கு நகை எதுவும் வாங்கி தரவும் வேண்டாம், உன்கிட்ட நான் எதிர்பார்க்கவும் இல்லை. எனக்குன்னு இந்த கவரிங் நகை இருக்குது அப்படின்ற விஷயம் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாமல் இருந்தாலே போதுமா, எனக்கு தங்க நகை மேலெலாம் ஆசையே இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே பாக்கியம், எப்படியாவது சம்மந்திக்கிட்ட பேசி சமாளித்து இந்த நகையை கொண்டு போயிடுறேன், அது வரைக்கும் நீ பொறுமையாக அமைதியாக இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன்கிட்டையும் கோமதிக்கிட்டையும் பேசுறதுக்காக பாக்கியம் போகிறாங்க. இங்கே பாக்கியம் மெதுவாக இங்கே கோமதிக்கிட்டேயும் பேசிகிட்டு இருக்கும்போது, ஆமாம் சம்மந்தி, அங்கே லாக்கரில் இருக்க தங்க நகை அம்பட்டையும் கொண்டு வந்துட்டீங்க போலையே அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஆமாம், இந்த ராஜியால் கொஞ்சம் பிரச்சனை வந்தது, அதான் ராஜிக்கு அவங்க அம்மா கொடுத்த நகையை திருப்பி கொடுத்துடலாமேன்னு அவளோட நகையை மட்டும்தான் எடுக்க யோசனை பண்ணோம். அப்புறம் வீட்டில் உள்ள எல்லாரோட நகையும் அங்கே சும்மா தானே இருக்குது, அதான் எடுத்துகிட்டு வந்துட்டோம் சம்மந்தி அப்படின்னு சொல்ல, அப்போ என் பொண்ணு மயிலோட மொத்த நகையும் இங்கே தான் இருக்கா அப்படின்னு கேட்க, அதுக்கு உடனே இங்கே கோமதியும், ஆமாம் சம்மந்தி, நேற்று தான் எடுத்துகிட்டு வந்தோம், ஏன் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதா அப்படின்னு சொல்ல, மயில் ஏதோ சொன்ன மாதிரி ஞாபகம், அவளோட நகை எல்லாமே பின்னாடி விட்டு கிடக்குது போல், அதெல்லாம் ஏற்கனவே ஆசாரிக்கிட்ட தான் செஞ்சு வாங்கியிருக்கோம். அந்த நகையெல்லாம் கொண்டு போய் நல்ல அழகாக ஒட்டி மறுபடியும் நான் எடுத்து வைக்கிறேன். மயில் வரும்போது அந்த நகையெல்லாம் வாங்கிக்க சொல்லுங்கள். மயிலோட நகையை ஆசாரிக்கிட்ட கொடுத்து பாலிஷ் பண்ணுறதுக்காக ஒரு முறை கொண்டு போகட்டுமா சம்மந்தி அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட பாண்டியன் சிரிச்சுக்கிட்டே, என்ன சம்மந்தி, நீங்கள் மயிலுக்காக நீங்கள் தங்க நகை தானே கொடுத்தீங்க, அதை எதுக்கு பாலிஷ் பண்ணணும்? அது மட்டும் இல்லாமல் மயிலுக்கும் சரவணனுக்கும் கல்யாணம் ஆகி 2-3 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளே நகை என்ன பளபளப்பு கம்மியாவா இருக்கும்? நகையெல்லாம் வச்ச மாதிரியே தான் இருந்தது. மயில் ஒரே ஒரு தடவை தானே நகையை போட்டிருந்தா, அதனால் அதெல்லாம் பாலிஷ்க்கு கொடுக்க வேண்டாம் சம்மந்தி, பாலிஷ்க்கு கொடுத்தாதான் நகையோட தரமே சரியில்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்ல, நாம் என்ன சொன்னாலும் நகையை தரமாட்டாங்க போலையே அப்படின்னு பாக்கியம் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோமதி கிட்ட, இல்லை சம்மந்தி, இந்த நகைக்கு பின்னாடி இருக்கிற கொக்கியெல்லாம் விட்டு போயிருக்கு போல், அதெல்லாம் ஆசாரிக்கிட்ட கொடுத்து சரி செய்யணும், அதனால தான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு உடனே பாண்டியனும், நீங்கள் கவலையே படாதீங்க, நம்ம கடை பக்கத்தில் ஒரு பெரிய ஆசாரி இருக்காரு, இங்கே கோமதியும் அப்படி தான் சொன்னான், அவளோட நகையெல்லாம் கொண்டு போகிறதா இருக்கேன், அதனால் மயிலோட நகையவும் நான் கொண்டு போய் நானே சரி செஞ்சு கொடுத்துட்றேன், அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி கோமதியும் பாண்டியனும் மாற்றி மாற்றி இங்கே பாக்கியம் என்னெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு பேச்சுக்கு இடமே கொடுக்காம இவங்க பதில் பேசி சமாளிச்சிடுறாங்க. ஒரு வழியாக இங்கே பாக்கியத்துக்கு நல்லாவே தெரியுது, இங்கே மயிலோட கவரிங் நகையை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போகவே முடியாது போல், அவ்வளவுதான், இனி இந்த மயில் தான் சமாளிச்சாகணும், அவகிட்ட இருக்கிறது கவரிங் நகை தான் அப்படின்னு வீட்டில் உள்ளவங்க கண்டுபிடிக்காமல் இருக்கிற வரைக்கும் சரியாக போச்சு. ஆனால் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்னையும் மயிலையும் நிற்க வச்சு இவங்க கேட்குற கேள்விக்கு பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு தான் நிற்கணும் அப்படின்னு யோசனை பண்ண பாக்கியம், இதுக்கு மேலேயும் பேசிகிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சம்மந்தி நான் கிளம்புறேன், மயிலுக்கிட்ட சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன், ஏதோ மயிலை பார்க்க வந்தேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலை பார்க்கறதுக்காக போகிறாங்க பாக்கியம். மயில் கொஞ்சம் உஷாராயிரு, உன் நகையை தரவே கூடாதுன்னு இங்கே சம்மந்தி நினச்சிட்ருக்காரு போல், நான் என்னென்னவோ பேசி பார்த்தேன், ஆனால் நாங்களே பார்த்துக்குறோம், நீங்கள் கவலைப்படாதீங்கன்ட்டாங்க, நான் கிளம்புறேன், இந்த நகை கவரிங் தான் அப்படின்னு யாரும் கண்டுபிடிக்காத அளவுக்கு நீ தான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பாக்கியம் கிளம்பி போயிடுறாங்க. இங்கே மயிலுக்கு என்ன பண்ணனே தெரியல, வேறு வழி கிடையாது, அம்மாவாலையும் இந்த கவரிங் நகையை வாங்கிட்டு போக முடியல, பேசாமல் கோமதி அத்தைக்கிட்ட இருக்கிற கொத்துசாவியை வாங்கி நகையை மாற்றி வைக்க வேண்டியதான், ராஜியோட நகை கூட நம்ம நகையை கலந்துட வேண்டியதான், ராஜியோட நகை எப்படி அவங்க அம்மா கிட்ட தானே போக போகுது, அதுலேருந்து பாதி நகையை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா
அங்கே போனதுக்கப்புறம் அந்த நகை திரும்பி வரப்போகிறதும் இல்லை, நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படியே இங்கே பாண்டியன் மாமா கிட்ட கேட்டாலும் பாண்டியன் மாமாவால தான் பெரிய பிரச்சனை வருமே தவிர்த்து நமக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட வேண்டியதுதான் அப்படின்னு நினச்ச மயில் இங்கே கோமதி வந்து அங்கே பணத்தெல்லாம் எண்ணி அங்கே பீரோவில் வச்சிட்ருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. அத்தை ஏற்கனவே சாவியை எங்கே வைப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாதுன்னு சொன்னாங்களே, இப்போ சாவி எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் தானே நம்ம பீரோவை திறந்து நம்மளோட நகையை மாற்றி வைக்க முடியும் அப்படின்னு யோசனை பண்ண மயில் அங்கே கோமதி சாவியை எங்கே வைக்கிறாங்க அப்படின்றத ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அப்பையும் மயிலுக்கு தெரிய மாட்டேங்குது, எப்படி சாவியை வந்து எடுக்கிறது, அத்தை எங்கே வைக்கிறாங்கன்னே தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க அந்த சமயம் இங்கே வீட்டுக்கு வந்த பழனி, அக்கா மாமா பணம் கொடுத்து விட்டாரு, இதை நீ பத்திரமா வச்சுப்பியான், நாளைக்கு காலையில் கடைக்கு போகும்போது வாங்கிட்டு போவாராம், எண்ணி வைக்கா அப்படின்னு சொல்ல, இப்போ தாண்டா கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து உள்ள எல்லாத்தையும் எண்ணி வச்சேன், சரி கொடு அப்படின்னு சொல்லி 10,000 ரூபா பணம் இருக்குக்கா, பத்திரமா வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு பழனி அங்கேருந்து கிளம்ப உடனே கோமதியும் யாருக்குமே தெரியாமல் கிச்சனில் போய் அங்கே பீரோ சாவியை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு பத்திரமா ஒரு ஓரத்தில் ஒரு டப்பாக்குள்ளே போட்டு மூடி வச்சுருக்காங்க. அதை எடுத்துகிட்டு வந்து பீரோவை திறக்கிறாங்க. இதை பார்த்துடுறாங்க மயில். அப்போ அத்தை இங்கே கிச்சனில் தான் சாவியை வச்சுருந்துருக்காங்க இத்தனை நாளாக, இது தெரியாமல் நான் வேற இந்த வீட்டோட மூத்த மருமகளாக இருக்கிறேன், ஒருபோதும் இந்த சாவியை தரமாட்டேன்னு வேற சொல்லிட்டாங்களே, முதல்ல இந்த கொத்து சாவியை நம்ம கைவசப்படுத்தணும், அப்போ தான் பணமாக இருக்கட்டும் நகையாக இருக்கட்டும் எது எடுத்தாலும் நமக்கு அதில் உரிமை இருக்குது அப்படின்றத காட்ட முடியும். எப்படியும் அத்தைக்கு அப்புறமா இந்த கொத்து சாவி எனக்கு தானே வந்தாகணும் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாமே பார்த்துக்கிறாங்க. சாவி எங்கே வைக்கிறாங்க, எப்படி எடுக்கிறாங்க எல்லாமே பார்த்து வச்சுக்கிறாங்க மயில். எப்பயும் போல் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தான் சமைச்சு கொடுத்த சாப்பாடை பரிமாறினதுக்கு அப்புறமா மயில் தூங்க போகாமல் ரொம்ப நேரமாக முழிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து சரவணன், என்ன மயில் நீ பாட்டுக்கு தூங்காமல் அமைதியாக முழிச்சுக்கிட்டே இருக்க, எதை பற்றி யோசிக்கிற அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நான் நாளைக்கு காலையில் எந்திரிச்சு உங்கள் எல்லாருக்கும் என்ன சமையல் செஞ்சு தரலான்னு தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கு உடனே சரவணனும், அதெல்லாம் அப்புறமா யோசிக்கலாம், இப்போ வந்து நல்லா ரெஸ்டடு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மயில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி யோசிக்கிறாங்க, நாளைக்கு அத்தை அந்த ரூமில் இல்லாதப்ப இல்லை வெளியில் கோயிலுக்கு எங்கேயாவது போனாங்கன்னா உடனே நகையை மாற்றி வச்சிடணும், இல்லைன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது கவரிங் நகைன்னு மாமா மூலமாக சீக்கிரமாக தெரிய வந்துடுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாகவே எந்திரிச்ச மயில் வீட்டு வேலை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு கோமதியத்தை ஒன்று வெளியில் எங்கேயாவது போகணும், இல்லைன்னா ரெஸ்ட் எடுக்கணும், ஏதாவது ஒன்று நடந்தால் தான் நான் எப்படியாவது அந்த கொத்து சாவியை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே ராஜியோட நகையிலேருந்து கொஞ்சம் நகை எடுத்துகிட்டு என்னுடைய கவரிங் நகையை அதில் சேர்த்து வைக்க முடியும், இல்லைனா நான் வசமாக மாட்டிப்பேனே அப்படின்னு யோசனை பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே கோமதி பாண்டியன் கிளம்பும்போதே, எங்க நீங்கள் கடைக்கு தானே போகிறீங்க, நானும் கோயில் வரைக்கும் போகணும், என்னை அப்படியே அங்கே கூட்டிகிட்டு போய் விட்டுறீங்களா, நீங்களும் நானும் ஒன்றா கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது, 2 பேரும் ஒன்றாவே போயிட்டு வந்துடுவோமே அப்படின்னு சொல்ல, அதுக்கு உடனே இங்கே பாண்டியனும், என்ன கோமதி எப்பயுமே மீனா ராஜேன்னு இவங்க கூட தானே கோயிலுக்கு போவேன், இப்போ என்ன ஏன் கூட கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டுட்ருக்க அப்படின்னு கேட்க, அந்த மீனாவும் ராஜும் என்ன கேட்டாங்க, எல்லா விஷயத்தையும் செஞ்சிட்ருக்காங்க, இனி அவங்க கூட பேசக்கூடாது, அவங்க 2 பேரையுமே இனி கண்டுக்கவே கூடாதுன்னு இருக்கேங்க, என்னை கேட்டால் இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சாங்க, குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காக என்னென்ன வேலையெல்லாம் 2 பேரும் பண்ணிகிட்டு இருக்காங்க, இதில் அவங்க கூட ஒன்று சேர்ந்து நான் கோயிலுக்கு வேற போகணுமா, முடிஞ்சால் என் கூட வாங்க, இல்லைனா நான் தனியாகவே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி. அதுக்கு உடனே பாண்டியனும், சரி வா வா நானும் நீயும் ஒன்று சேர்ந்து கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது, 2 பேரும் ஒன்றாவே போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் கோமதியும் சந்தோஷமாக அங்கே கோயிலுக்கு கிளம்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த மயிலுக்கு சந்தோஷமாக இருக்குது. வீட்டில் இந்த மீனாவும் வேலைக்கு கிளம்பிட்டுருக்காங்க, ராஜியும் இங்கே காலேஜ் கிளம்பிட்டுருக்காங்க. வீட்டில் இனி யாருமே இருக்க மாட்டாங்க, ஒவ்வொருத்தரும் அவங்க வேலையை பார்க்க வெளியில் போனதுக்கப்புறமா நாம் நினச்ச மாதிரியே பீரோவில் இருக்க ராஜியோட நகையெல்லாம் எடுத்துகிட்டு என்னுடைய கவரிங் நகையை அங்கே வச்சிடணும், அப்போ தான் ராஜியோட நகை எல்லாமே அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடும், மறுபடியும் ஏதாவது கவரிங் நகையை பாண்டியன் வீட்டில் உள்ளவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னு ராஜியோட அப்பாவும் சித்தப்பாவும் பிரச்சனை பண்ணால் நமக்கு என்ன, ராஜியோட மற்ற நகையெல்லாம் அப்படியே இருக்கட்டும், நமக்கு பிடிச்ச நகையை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்காக நம்ம கவரிங் நகையை சேர்த்து வச்சிட வேண்டிதான், யாருக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு நினச்ச மயில் வீட்டில் உள்ள எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போனதுக்கு அப்புறமா யாருக்கும் தெரியாமல் அங்கே கிச்சனுக்கு போய் அங்கே கோமதி மறைச்சி வச்சுருந்த பீரோ கொத்து சாவியை எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு வந்து ராஜியோட நகை கோமதியோட நகைன்னு எல்லாத்தையுமே எடுத்து பார்க்குறவங்க அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லார்கிட்டேயும் எம்புட்டு தங்க நகை இருக்குது, ஆனால் என்கிட்ட இந்த ஒத்த செயின் தான் தங்கத்திலேயே இருக்குது, ஆனால் அம்மா என்னடானா உனக்கு இன்னும் பல கவரிங் நகையை வாங்கி தரேன்னு சொல்கிறாங்க, எனக்குன்னு யாரும் தங்க நகையை வாங்கி தரவே மாட்டாங்க, இப்படி நான் யாருக்கும் தெரியாமல் நகையை எடுத்தால் தான் உண்டு அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு இங்கே ராஜியோட நகை எப்படி அவங்க அம்மா கிட்ட தானே போக போகுது அப்படின்னு நினச்சிட்டு இங்கே தன்னுடைய கவரிங் நகையை பாதி எடுத்து ராஜியோட நகை கூட மாற்றி வச்சிடுறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ராஜியோட 4-5 நகையவும் எடுத்துக்கிறாங்க.
எப்படியோ நம்ம கவரிங் நகையை ராஜி நகை கூட சேர்த்து வச்சிட்டோம். இனி யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே அங்கே லாக்கர்லேருந்து கொண்டு வந்ததுக்கப்புறமா ராஜி இது எல்லாமே தங்க நகை தான், எங்கள் அம்மாவோட நகை தான்னு அவளே பார்த்து சொல்லிட்டாளே, இனி இதெல்லாம் கவரிங்காக மாறிடுச்சு அப்படின்னு என்ன கண்டாபிடிக்க போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு தந்து அனுப்ப போகிற நகை எப்படி இருந்தால் நமக்கு என்ன அப்படின்னு யோசனை பண்ணிட்டு எல்லா நகையும் எடுத்து அங்கே யாருக்கும் தெரியாமல் வெளியில் கொண்டு வரும்போது, அங்கே கோயிலுக்கு கோமதி கூட சேர்ந்து போன பாண்டியன் அங்கே கடைக்கு போகணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு, கடை கணக்கு வழக்க நோட்டெல்லாம் வீட்டிலேயே வச்சுட்டு போயிட்டேன், ஒரு எட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு அங்கே கோமதியை கோயிலில் இறக்கி விட்டுட்டு வீட்டுக்கு வந்த பாண்டியன் இங்கே பார்க்க, இங்கே யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட இல்லை, அவங்க நினச்ச மாதிரியே ராஜியோட நகையை எடுத்துக்கிட்டு தன்னுடைய நகையை அதில் வச்சுட்டு அங்கே வெளியில் வரும்போது இங்கே பாண்டியன் உள்ளே வராங்க. பாண்டியனை பார்த்த மயில் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. நான் இப்போ கோமதி அத்த ரூம்லேருந்து வேற வெளியில் வந்திருக்கேன், கையில் வேற கொத்து சாவி இருக்குது, வசமாக மாட்டிக்கிட்டேன். மாமா கோயிலுக்கு தானே போகிறேன்னு போனார், அப்புறம் எதுக்கு திரும்பி வந்தார்? நான் இப்போ நகையோடு நிற்கிறத பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாரோ தெரியலையே அப்படின்னு பயந்துக்கிட்டே நிற்க, அங்கே வந்த பாண்டியன், ஏப்பா மயில், எங்கள் ரூமில் நீ என்னப்பா பண்ணிகிட்ருக்க, வீட்டில் மற்றபடி யாருமே இல்லையா அப்படின்னு கேட்க, இல்லை மாமா எல்லாரும் இப்போ தான் அவங்கவுங்க வேலைக்குன்னு வெளியில் போனாங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் சரிதான், சமையலெல்லாம் முடிச்சுட்டு நீ பாட்டுக்கு ரெஸ்ட் எடுக்காமல் எங்கள் ரூம்லேருந்து வெளியில் வர, ஆமாம் கையில் அது என்ன, இந்த கோமதியோட கொத்து சாவி மாதிரி இருக்கே, இதென்ன கொத்து சாவி நீ எடுத்து வச்சிருக்க அப்படின்னு கோவமாக கேட்க, இங்கே மயில் பயத்தில் பாண்டியனை பார்த்துக்கிட்டு இங்கே அம்புட்டு நகையும் கீழே போட்டுறாங்க. இங்கே உடனே பாண்டியன், என்னப்பா மயில், நகையெல்லாம் வேற உன்கிட்ட இருக்குது, ஆமாம் இதெல்லாம் கோமதி ராஜியோட நகையாச்சே, நீ என்னப்பா எடுத்து வச்சிருக்க, எதுக்காக என் ரூமுக்கு போனேன், உண்மையை சொல்லுப்பா. கோமதி என்கிட்டயே இந்த கொத்து சாவியை தரமாட்டா, எந்த ஒரு பண விஷயமா இருக்கட்டும் நகை விஷயமா இருக்கட்டும் அவள் தான் எல்லாத்தையும் பார்த்தப்பா, அப்படி இருக்கும்போது எங்ககிட்ட கேட்காம எதுக்குப்பா அந்த சாவியை எடுத்த அப்படின்னு கேட்க, மயில் அழுதுகிட்டே பயந்து போய் நிற்கிறாங்க. உடனே பாண்டியன் மயிலுக்கிட்ட இருந்த சாவியவும் வாங்கிடுறாரு. கீழே இருந்த நகையெல்லாம் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு ரொம்ப கோவமாக மயிலை பார்த்து முறைக்க, இங்கே கடைக்கு போகாமல் இந்த விஷயம் முதல்ல கோமதிக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி பாண்டியன் கடைக்கும் போகாமல் வீட்லேயே கோவமாக இருக்கிறாரு. இங்கே கோமதி கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது இங்கே பாண்டியன் ரொம்ப கோவமாக உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு, என்னது இது, ஏதோ ஃபோன் வந்துச்சு, அவசர அவசரமாக வீட்டில் போயிட்டு கணக்கு வழக்கு புத்தகத்தை எடுத்துகிட்டு அங்கே கடைக்கு போகணுன்ட்டு வந்த என் வீட்டுக்காரர் என்னவோ ரொம்ப கோவமாக இருக்கிறாரு, அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு பார்க்க, இன்னொரு பக்கம் மயில் நின்று அழுதுட்டு இருக்காங்க. ஒன்றும் புரியாத கோமதி வீட்டுக்குள்ளே போயிட்டு இங்கே பாண்டியன் கிட்ட, என்னங்க நீங்கள் உடனே கடைக்கு போகணும்னு சொல்லிட்டு என்னை கோயில் பக்கத்தில் இறக்கி விட்டுட்டு வேற வந்தீங்களே, இப்போ என்னங்க ஆச்சு, இங்கே நகையெல்லாம் இருக்குது, என்னோட கொத்து சாவியை யாருங்க எடுத்தது அப்படின்னு சொல்லி இங்கே கோமதி ரொம்ப கோவமாக கேட்க, வேற யாரு, வீட்டில் யாருமே இல்லை, நாம் என்ன வேணாலும் செய்யலாம்னு நினச்சிக்கிட்டு இந்த மயில் என்னென்ன வேலையை பார்த்து வச்சுருக்கா பாரு, நான் என்னவோ வீட்டுக்குள்ளே வர, இந்த மயிலும் ரொம்ப சந்தோஷமாக நம்ம ரூம்லேருந்து வெளியில் வரா, ஒரு கையில் கொத்து சாவி இருக்குது, இன்னொரு கையில் இந்த தங்க நகையெல்லாம் இருக்குது. ஆமாம் கோமதி, இது யாருடைய நகை அப்படின்னு சொல்லி கேட்க, இதில் கொஞ்சம் ராஜியோட நகைங்க, மீதி என்னுடைய நகைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இந்த மயிலுக்குன்னு அம்புட்டு நகையை அவங்க அம்மா போட்டு அனுப்புனதுக்கு அப்புறமாவும் யார் இல்லாத சமயம் இப்படி பீரோவில் இருந்து தங்க நகையை எதுக்காக எடுத்தான்னு நீயே கேளு, எனக்கு அம்புட்டு கோவம் வருது. ஏன்னா இந்த மயில் தான் பொறுப்பான பிள்ளைன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் யாரும் இல்லாமல் இருக்கும்போது வீட்டை பொறுப்பாக பார்த்துக்காம யாருக்கும் தெரியாமல் நகை எடுக்கிற இந்த பிள்ளையை பற்றி என்ன பேச எனக்கே ஒன்றும் புரியல அப்படின்னு சொன்னதை கேட்டு கோமதி ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்ன மயில் இதெல்லாம், ஆமாம் என் கொத்து சாவியை எடுக்கிற அளவுக்கு உனக்கு உரிமை யார் கொடுத்தது, அது மட்டும் இல்லை எங்கள் நகையெல்லாம் எடுக்க நீ யார், எதுக்காக வந்து நகையெல்லாம் எடுத்த, இப்படி யாருக்கும் தெரியாமல் நகையை எடுத்தா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா, அம்புட்டு உனக்கு நகை மேலே ஆசையா என்ன, உங்கள் அம்மா தான் உனக்குன்னு 80-90 பவுன் நகையை போட்டு அனுப்புனாங்களே, அப்படி இருக்கும்போது அடுத்தவங்களோட நகையை எடுக்கிறோமேன்னு கொஞ்சம் கூட மனசில் உனக்கு தோணலை, நீ இப்படி நகைக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு வேலையை செய்வேன்னு நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லை, அதுவும் ராஜியோட நகையை போய் எடுத்துருக்க பாரு, ஏற்கனவே இந்த நகையால் தான் ராஜியோட அப்பாவும் சித்தப்பாவும் எம்பிட்டு பெரிய பிரச்சனையை செஞ்சாங்க, இதில் ராஜியோட நகையெல்லாம் வேறு எடுத்துகிட்டு வந்திருக்கியே, கொடு அந்த நகையெல்லாம் அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையுமே வாங்கி பார்க்க, பாதி கவரிங் நகையாக இருக்குது, மீதி தான் ராஜியோட நகையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க கோமதி. அது மட்டும் இல்லாமல் முதல்ல உன் நகை அம்பட்டையும் கொண்டு வா, அப்போ தான் தெரியும் என்ன ஏது இங்கே நடந்திருக்குன்னு அப்படின்னு சொல்லி இங்கே பாண்டியனும் கோமதியும் கோவத்தில் இங்கே நல்ல வெளுத்து வாங்குறாங்க மயிலை. அது மட்டும் இல்லாமல் மயிலோட அந்த நகையவும் வாங்கி பார்க்கணும், இவ எதுக்காக இப்படி எங்கள் நகையெல்லாம் மாற்றணும்னு நினச்சா அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்காக மயிலோட நகையவும் கொண்டு வர சொல்கிறாங்க. ஏற்கனவே மயில் அவங்க கிட்ட தான் அந்த நகையை வச்சுருந்ததுனால, அத்தை இந்த நகையெல்லாம் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்க, அந்த நகை எல்லாமே கருத்து போயிருக்கிறத பாண்டியன் பார்க்குறாரு.
அதான் நான் பார்த்தேன். இந்த மயிலோட நகையெல்லாம் கருத்து போயிருக்கு. தங்கமா இருந்தா எப்படி கருத்து போகும்? இதனால தான் உங்க அம்மா பேசி சமாளிச்சு இந்த நகையெல்லாம் எப்படியாவது வாங்கிட்டு போயிரலான்னு பார்த்தாங்க போல. இந்த விஷயம் அப்பவே எனக்கு தெரியாம போச்சு. இல்லன்னா உங்க அம்மா வந்திருந்தப்பவே நிக்க வச்சு 4 கேள்வி கேட்டிருப்பேன். இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த நகைய ராஜியோட நகை கூட மாத்தி வைக்கணும்னு திட்டம் போட்டு தான் யாரும் இல்லாதப்ப உன்னோட கொத்து சாவிய எடுத்து இப்படி நகையெல்லாம் மாத்தியிருக்கா இந்த மயிலு. இப்பயாவது புரியுதா இந்த மயிலோட திட்டம் என்னன்னுட்டு அப்படின்னு பாண்டியன் கேட்டு மயிலை நிக்க வச்சு நல்லா வெளுத்து வாங்குறாரு. மயிலு ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே கோமதி, இதெல்லாம் என்ன செஞ்சு வச்சிருக்க? ஒரு மூத்த மருமகளா பொறுப்பா நடந்துப்ப. உன்னை நம்பி வீட்டை விட்டுட்டு போலான்னு பார்த்தா நீ இருக்கிற எல்லாத்தையுமே சுருட்டிக்கலான்னு பார்க்கறியா? அங்க பீரோல உங்களோட கடப்பணம்லாம் இருந்ததுங்க. அதுவும் இருக்குதா? இல்ல இந்த மயிலு எடுத்துக்கிட்டாளான்னு பார்த்தே ஆகணும். அப்படின்னு ரொம்ப கோவமா மயிலு மேலே சந்தேகப்பட்டது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் இங்கே பாண்டியன், இன்னொரு பக்கம் கோமதி மயிலை நிற்க வச்சு வெளுத்து வாங்குறாங்க. மயிலு மேலே ரொம்பவே சந்தேகப்படுறாங்க. மயிலு செஞ்ச ஒவ்வொரு காரியத்தாலையும் இங்கே மயிலை நல்லா திட்டிகிட்டே இருக்காங்க. மயிலு பதில் பேச முடியாமல் யாருக்கும் தெரியாமல் நகையை மாற்றி வைக்கலான்னு நினச்சேன். இப்படி பாண்டியன் மாமா திடீர்னு இடையிலேயே வருவார், என்னை கண்டுபிடிப்பாருன்னு எப்படி எனக்கு தெரிய வரும்? வசமாக மாட்டிக்கிட்டேனே. 2 பேரும் மாற்றி மாற்றி திட்டுறாங்க. இதில் என்னுடைய நகையும் கவரிங் நகைன்னு தெரிஞ்சு போச்சு. ராஜியோட நகையவும் நான் மாற்றிருக்கேன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ என் வீட்டுக்காரருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அம்புட்டு தான் என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு பயந்துக்கிட்டே அழுதுகிட்டு நிற்கிறாங்க மயிலு. கோமதி மயிலை நிற்க வச்சு திட்டுறது மட்டும் இல்லாமல் ரொம்பவே அவமானப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. இருடி மயிலு, உன் வீட்டில் உள்ள எல்லாருமே வரட்டும். உன்னை மட்டும் இல்லை, உன் குடும்பத்தில் உள்ள யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன். எங்களையே ஏமாற்றி பார்க்கலாம் நான் நினைக்கிறீங்க அப்படின்னு மயிலு மேலே ரொம்பவே கோவப்படுறாங்க கோமதி.